Glory be to God. It's day 18 of posting my Bible reading journey, and today we're going to read Deuteronomy 14. I'm so sorry, yesterday என்னால் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியல. பட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் ரீட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இன்றைக்கும் கண்டிப்பாக காட் உங்ககிட்ட த்ரூ ஹிஸ் வேர்ட்ஸ் பேசியிருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் பைபிள் ரீடிங் நாம் டைம் கிடைக்கிறப்போ பண்ணுற விஷயம் இல்லை, அது நம்ம லைஃப் ஸ்டைல். ஓகே, இன்றைக்கான சாப்டர் பார்த்துடலாம். இந்த சாப்டரில் காட் கால்ஸ் இஸ்ராயல் டு லிவ் டிஃப்ரெண்ட்லி because they're chosen and treasured by the Lord. God clean and unclean beast என்னென்ன எதெல்லாம் சாப்பிடலாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு. He did this to set them apart in everyday lifestyle. இதை தொடர்ந்து டைட்ஸ் பற்றியும் இந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். To honor God first and help the needy, especially Levites, strangers, orphans and widows. இந்த practices எல்லாமே ரூல்ஸ் கிடையாது. God is reminding us, எனக்கு சொந்தமான ஜனங்களா வாழுங்க. And you don't live holy to become God's child. You live holy because you already are.